ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐ எம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கான ரிப்போர்ட் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க, சரிங்களா? தென் நீங்கள் யாராச்சும் கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, தென் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா என்னை நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். தென் ஃபார் ஆர்டிக்கல் 150 அண்ட் 200 ரெண்டு ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆஃபர் போயிட்டுருக்கு. 10+ மேலே, அதாவது 10 ஆர்டிகளுக்கு மேலே நீங்கள் எங்கிட்ட ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ், ஓகேங்களா? ஸோ ஃப்ரீயாகவே உங்கள் வெப்சைட்டுக்கு லைசன்ஸ் கீயோட வித் ஆக்டிவேட் செஞ்சு தரப்படும், ஓகேங்களா? ஸோ ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க. தென் இது வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கு இல்லாமல் தென் நீங்கள் வந்து மோர் தென் எந்த வெப்சைட் வச்சிருந்தாலும் என்னால் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுக்க முடியும், ஓகேங்களா? தென் அது அஃபிலியேட் வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லை ஹூ காமர்ஸ் வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங், தென் பிஸ்னஸ் வெப்சைட்டு, இல்லை ரெஸ்டாரண்ட்டு, தென் பிஸ்னஸ் வெப்சைட்டு, இது போல் எந்த வெப்சைட்டாக இருந்தாலுமே என்னால் வந்து கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் பண்ணி கொடுக்க முடியும், சரிங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், மோர் தென் உங்களுடைய பார்ட்னர் யாராக இருந்தாலும் உங்களுக்கு பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு அவங்களுக்கு வந்து பேசிக் ஒரு பிகினர் ஸ்டேஜில் இருக்காங்க, பட் அவங்க வந்து கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா என்னோடய வீடியோஸ் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? தென் நம்ம வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. தென் அவங்களுக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவரி கொடுத்துட்டோம். அதுக்கான ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். தென் இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஆர்டிகல்ஸ் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். தென் நம்ம டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட நம்ம 7 ஆர்டிகல்ஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. 7 ஆர்டிகல்ஸுமே வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவரி கொடுத்துட்டோம், சரிங்களா? தென் ஒவ்வொரு ஃபைல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நேம் மென்ஷன் பண்ணியிருக்கு, பார்த்தீங்களா? விவோ V40, ஓகேங்களா? தென் அது போக இன்னொரு ஃபோனு கம்பேரிசன் பண்ணி அதாவது ஃபோன் சம்மந்தமாக அவங்க கேட்டிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து நம்ம பக்கா ப்ரொஃபஷ்னலாக அண்டு ஃபியூர் ஒய்டாட் எஸ்இஓ ஃபாலோ பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம், சரிங்களா? தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல்ஸ் எல்லாம் பாருங்கள், நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம். தென் இன்க்ளூட் அவங்களுக்கு ஒரு ஜிப் ஃபைலுமே நம்ம கொடுத்துருக்கோம், சரிங்களா? தென் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம மெயில் சென்ட் பண்ணதுக்கான ப்ரூஃப் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்மக்கிட்ட ஒரு யூசர்ஸ் ஒரே ஒரு ஆர்டிக்கல் கேட்டாலும் சரி, அல்லது 10 ஆர்டிக்கல் கேட்டாலும் சரி, தென் 100 ஆர்டிக்கல் ஒரு ஃப்ரீலான்சராக நீங்கள் வந்து இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே என்னால் வந்து இது வந்து உங்களுக்கு நீங்கள் 1000 ஆர்டிக்கல் கேட்டாலுமே என்னால் ஆர்டிகல்ஸ் வந்து கொடுக்க முடியும், ஓகேங்களா? ஸோ ஆனால் மினிமமாக நீங்கள் 48 ஹவர்ஸ் டெலிவரி அதாவது டைம் கொடுத்தா தான் என்னால் வந்து மோர் தென் ஒரு 30 ஆர்டிக்கல் ஆச்சு 2 டேஸில் டெலிவரி கொடுக்க முடியும், ஓகேங்களா? ஸோ டைமிங் பொறுத்து உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் வந்து அப்பப்போ உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவேன். ஸோ இது பேட்டர்ன் பாருங்கள். நீங்கள் எங்கிட்டேருந்து ஒரு ஆர்டிகிள்ஸ் வந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ், ஓகேங்களா? ஸோ இதில் இருந்தால் உங்களுக்கு வந்து மெயில் வந்து ரிசீவ் ஆகும், ஓகேங்களா? தென் இதில் வந்து எங்கிட்டேருந்து வர மெயில் எந்த மெயிலாக இருந்தாலும் என்னுடைய பிராண்டோடைய லோகோ, தென் என்னுடைய நேம் மென்ஷன் செஞ்சுருக்கோம், ராஜ்குமார்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம மோர் தென் அவருக்கு வந்து 9/28க்கு வந்து நம்ம டெலிவரி கொடுத்துருக்கோம், சரிங்களா? தென் இந்த மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான காண்டாக்ட் நம்பர், தென் வாட்ஸ்அப் லிங்க் வந்து கிடச்சிடும். தென் ஆட்சன்ஸ் அப்ரூவுக்காக அவங்க கேட்டிருக்கிறதால நம்ம ஆட்சன்ஸ் அப்ரூவுக்கு நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம், சரிங்களா? தென் இன்க்ளூட் இதில் எங்கிட்டிருந்து வரக்கூடிய மெயில் உன்னுடைய மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருப்பேன். தென் நம்ம எவ்வளோ வேர்ட்ஸில் பண்ணி கொடுத்துருக்கோம், 2000+ வேர்ட்ஸில் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். தென் எஸ்இஓ ஆப்டிமேஷன் ஆன் பேஜ், ஆஃப் பேஜ் அண்ட் டெக்னிக்கல் எஸ்இஓ, மறுபடியும் சொல்கிறேன், ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, இது மூணுமே ஃபாலோ பண்ணி தான் ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஆர்டிகல் மேக் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் மோர் தென் எஸ்இஓ பிளகின் யூஸ் பண்ணுவீங்க, அப்படி இல்லைனா ரேங்க் மேத் இந்த பிளகின் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, கரெக்டுங்களா? ஸோ இவங்களுக்கு 2 பேரில் நீங்கள் எந்த பிளகின் யூஸ் பண்ணாலுமே அந்த 2 பிளகினுக்கு மோர் தென் எஸ்இஓ ஸ்கோர்ஸ் வந்து 90%க்கு மேலே அச்சீவ் பண்ணுற விதத்தில் தான் நம்ம வந்து அதை ஆக்டிமைஸ் பண்ணுவோம். தென் வேர்ட்ப்ரெஸ்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆர்டிகல் மேக் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ஒரு ரேங்கிங் பண்ணணும்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதால அதில் ஒன் டைம் நம்ம செக் பண்ணி தான் உங்களுக்கு ஆர்டிகல்ஸை நம்ம டெலிவரி கொடுப்போம், சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். தென் பிளாகரிசம், ஓகேங்களா? மற்றவங்களோட வெப்சைட்லேருந்து இந்த ஆர்டிகல் என்ன ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் ஆயிருக்கா, இல்லை ஃபோக்கஸ் கீவேர்டு எதனா உள்ள இன்க்ளூட் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி ஸோ அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம கொடுப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரீடபிலிட்டி ஸ்கோர்ஸ், ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 60% நம்ம கொடுத்துருக்கோம். மோர் தென் இந்த அளவுக்கு இருந்தாலே போதுக்கு கூகுளில் நம்பர் 1 பேஜஸில் நம்ம வந்து ரேங்கிங் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? தென் ஹியூமன் ரைட்டிங் கண்டென்ட் 100% நான் வந்து மேனுவல் கண்டென்ட், ஓகேங்களா? ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 10 பேர் நம்ம டீமுக்காக வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்டைட்டில்ஸ் கேதர் பண்ணி ஒவ்வொருத்தரும் 150 வேர்ட்ஸ்ன்ற விதத்தில் அரேஞ்ச் பண்ணி ஒரு ஆர்டிகல்ஸ் நம்ம மேக் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா? தென் இது வந்து ரொம்ப பெரிய ஒர்க் நண்பா. ஒரு ஆர்டிகல்ஸ் ஒரு கீவேர்ட்ஸ்க்கு நம்ம ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னும் போது அது இந்தியாவில் இருந்தால் மட்டும் பார்த்தா பத்தாது. டயர் 1 கண்ட்ரி US, UK, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார், ஜெர்மனி, இது போல் அதாவது
VPN அண்ட் ப்ராக்ஸி யூஸ் பண்ணி டயர் 1 கண்ட்ரிலேருந்து நம்ம பேஜஸ் லாகின் பண்ணி பார்க்கும்போது, அதாவது ஒரு ப்ரௌசிங் பண்ணி பார்க்கும்போது, அங்கங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் இந்தியாவிலேருந்து டாப் 10 என்ன ரிசல்ட் வருது, அதுவே அமெரிக்காவிலேருந்து டாப் 10 என்ன ரிசல்ட் வருது, அதாவது யூகேலேருந்து என்ன டாப் 10 ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கண்ட்ரிலையும் என்னென்ன டிஃப்ரென்ஸான ரிசல்ட் வருதோ அதெல்லாமே இன்க்ளூடு கேதர் பண்ணி தான் நம்ம ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? அதை நீங்கள் வந்து கொஸ்டின் கேட்கலாம், ஏன் ஒரு இந்தியாவில் சேம் இன்ஃபர்மேஷன் தான் இருக்க போது, யூஎஸில் தான் சேம் இன்ஃபர்மேஷன் இருக்க போது, அதுக்கே நீங்கள் டயர் 1 கண்ட்ரிலேருந்து ரிசர்ச் பண்ணு கேட்டிங்கன்னா ரேங்கிங் பொசிஷன் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதாவது டாப் 10ல் வந்து இப்போ 5 கண்ட்ரிலே டிஃப்ரெண்டான ரிசல்ட் வரும். இப்போ இந்தியாவில் வந்து பார்க்கக்கூடிய ரிசல்ட் வந்து யூஎஸ்லேருந்து அதாவது யூஎஸ் ஐபிலேருந்து நம்ம உள்ளே என்ட்ரி ஆகும்போது இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ரிசல்ட் ஒன்று கூட வராமல் போயிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ யூஎஸ் கண்ட்ரியில் எந்த டாப் 10 ரிசல்ட் இருக்கோ அதில் எது போல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த இன்ஃபர்மேஷனுமே நம்ம கேதர் பண்ணி தான் ஒரு ஆர்டிகல் மேக் பண்ணுறதா தான் பண்ணிகிட்ருக்கோம். புரியுதுங்களா? ஸோ பார்த்துக்குங்க. தென் இப்போது மோர் தேன் 100% ஹியூமன் ரைட் ஆர்டிகல்ஸ் நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் 100% கூகுளில் ரேங்க் ஆகும், அதுக்கு நான் கேரண்டி. சரிங்களா? தென் ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கு இது வந்து எலிஜிபிளாக இருக்கும். தென் நீங்கள் ஆட் மேனேஜர் வச்சுருக்கீங்க, ஆட் மேனேஜரில் ரெவன்யூ கம்மியாக வருது, தென் சிபிசி இன்க்ரீஸ் பண்ணோன்னா ஐசிபிசி ஆர்டிகலுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். தென் மோர் தேன் இது வந்து 1000+ வேர்ட்ஸ் இருக்கும், 100% யூனிக்காக இருக்கும். ஓகேங்களா? தென் இது போக